500 சொச்ச ஸ்லோகங்களிலே விசேஷமான 7 ஸ்லோகங்களை மாத்திரம் துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த 7 பரம மங்களத்தை கொடுக்க கூடியது. அந்த 7 ஸ்லோகங்களை 7 தரம் பாராயணம் பண்ணறது, 9 தரம் பாராயணம் பண்ணறதுங்கிற விதி எல்லாம் உண்டு. அப்படி பண்ண முடியலைன்னா கூட ஒரு தடவையாவது நவராத்திரி காலத்திலே துர்கா சப்த ஸ்லோகியினால தேவியை ஆராதிக்கிறது பரம மங்களத்தை கொடுக்கறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேவி மகாத்மியத்தினுடைய பலன் அபரிமிதமானது. ஒரு தேசத்துக்கு ஏற்படக்கூடிய துர்பிக்ஷத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை தேவி மகாத்மியத்திற்கு உண்டு. அதாவது ஒரு குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனைன்னு கிடையாது, இல்ல ஒரு பெரிய ஃபேமிலியில ஏற்படுற பிரச்சனைன்னு கிடையாது, ஒரு கிராமத்துக்கு மாத்திரமில்லே, ஒரு நகரத்திற்கு மாத்திரமில்லே, ஒரு ராஷ்டிரத்துக்கே, ஒரு தேசத்துக்கே ஏற்படக்கூடியதான ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடியதான வல்லமை சப்தசதிங்கிற தேவி மகாத்மியத்திற்கு உண்டு அப்படின்னு சொன்னாக்க அதன் மகிமையை நாம இன்னதுங்கிறத சொல்லவே முடியாது. அவ்வளவு வல்லமை மிகுந்தவள் சண்டிகா பரமேஸ்வரி அப்படின்னா. இந்த யுத்தமெல்லாம் வந்த பொழுது நமக்கு இண்டோ சீனாவா இந்த பாகிஸ்தானோட கார்கில் யுத்தம் எல்லாம் வந்த பொழுது தேசத்திலே என்ன பண்ணினான்னு கேட்டாக்க சண்டி ஹோமத்தை தான் விசேஷமா பண்ணி அந்த பார்டர்ல கொண்டு போய் தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ண சொன்னதெல்லாம் உண்டு. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கா. சண்டிகா பரமேஸ்வரியினுடைய மகத்துவமானது நமக்கு சாதாரணம் கிடையாது. அவள் மகிமையானது அபாரமான ஒரு மகிமை, அந்த பரதேவதையினுடையதான ஒரு மகிமை. அப்போ என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க பிரம்மாவானவர் அதி விசேஷமாக துவம் ஸ்வாஹா, ஸ்வாஹாங்கிற சக்தியாக விளங்கக்கூடியவள் நீதா. அப்போ தேவ காரியங்கள் எல்லாவற்றிலேயுமே ஸ்வாஹான்னு சொல்லி நம்ம சேர்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஹவிஸ அக்னி பகவான் தேவர்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாரு. அந்த சக்தி யாருன்னு கேட்டா ஸ்வாஹா சக்தி. அந்த ஸ்வாஹாவினுடைய அனுகிரகம் இல்லைன்னா தேவர்களுக்கு ஆகாரமே கிடையாது. அந்த ஸ்வாஹாங்கிற ரூபத்திலே விளங்குறவள் சாட்சாத் பராசக்தி. அதுதான் ஸ்வம் ஸ்வாஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனால அந்த உமாங்கிற நாமத்திற்கு தேவி பிரணவம் அப்படின்னு பேரு. அப்போ அந்த அர்த்த மாத்திரையாக விளங்கி கொண்டு நமக்கு ஜெகன்மாதாவானவள் ஓம்காரத்தினுடைய ஜீவனாக பிரணவத்திற்கும் ஆதாரமா விளங்குறா. காஞ்சிபுரத்திலே பராசக்தியானவள் பிரணவத்தை பீட்டமா கொண்டு அதற்கு மேல்தான் காமாட்சிங்கிற ஸ்வரூபத்திலே பிரகாசிக்கிறா.